தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை உங்களோட பேசணும். அதற்கு அவர் என்ன எடுக்கிறார்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நாவை கர்த்தர் எடுக்கிறார். யார் ஒருவன் நல்ல அந்நிய பாஷையில தேவனிடத்துல பேச முடிகிறதோ அவன் மற்ற எல்லாரை பார்க்கிலும் சிறந்த வேதத்தின் ரகசியம் அர்த்தம் அறிந்த ஞானமுள்ளவனாய் இருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. சில பாஷை பாத்தீங்கன்னா பேசும்போதே உங்க மனசுல இருக்கிற குழப்பம் கொஞ்சமா மாறி ஒரு கன்சோலேஷன் கிடைக்கும், அப்படியே ஆறுதல் கிடைக்கும். அது பரியாச உதடு, ஆனால் அதற்கு மொழியும் இல்லை, அர்த்தமும் இல்லை. இது கிரவுண்ட் லெவல். இது பத்தாது நமக்கு. இப்ப நம்ம ரகசியம் பேசணும். அப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். உங்க ஸ்பிரிட் அப்படியே அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது தேவனுடைய ரகசியங்கள் உள்ளே கடந்து போகும். அப்படி பேசி முடிச்சு நீங்க காத்திருந்த உடனே கர்த்தர் சொல்ல வேண்டியதை சொல்லி அவர் கடந்து போய் விடுவார். இதெல்லாம் ஆவியிலே ஸ்டோர் ஆகிருக்கும். ஆவிக்குள்ளே பேசப்பட்ட பொதிந்து வைக்கப்பட்ட ரகசியம் ஏற்ற சமயத்துல உங்கள் மூளைக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படும். மணிக்கணக்கா கர்த்தரிடத்தில் அந்நிய பாஷை பேசுறாங்கல்ல, அவங்களுக்குள்ளதான் கர்த்தர் பேசின ரகசியங்கள் உள்ளே குடிகொண்டிருக்கும். அது எந்த நேரத்துல உரசி விட்டீங்கன்னா வெளியே வந்துடும்.